அம்மா பிறந்த இடம் கூட எனக்கு தெரியாதுடா. அவங்க எப்படி இருப்பாங்க, அவங்க பேர் என்னன்னு கண்டுபிடிச்சது இவதான்டா. அவ்வளோ ஏன்டா, என் பிறந்த நாள் எப்பன்னு கூட எனக்கு தெரியாது. உனக்கு தெரியுமாடா? உனக்கும் தெரியாதுல்ல. ஆனா அவன் என் பிறந்த நாளை கண்டுபிடிச்சு என் வாழ்க்கையில முத தடவையா சர்ப்ரைஸா கொண்டாடினாடா. எவ்வளவு ஜாலியா ஆடி பாடி எனக்குள்ள இன்னொரு மனுஷன் இருக்கான்னு எனக்கு காட்டினதே அவதான்டா. சொல்றா, அதெல்லாம் எப்படி மறக்க முடியும்? என் மைண்ட்ல இந்த நிமிஷம் வரைக்கும் அவ பண்ணதெல்லாம் அப்படியே ரொட்டேட் ஆயிட்டே இருக்கு. உலகத்துல எங்க அண்ணனை தவிர, மச்சான் இப்ப சொல்றேன், இந்த உலகத்திலே எங்க அண்ணனை தவிர வேற யார கொண்டு வந்து நிப்பாட்டி இருந்தாலும் நான் இந்து பக்கம் தான் நின்றுப்பேன்டா. ஆனா அண்ணா விஷயத்துல என்னால முடியலடா. அண்ணே, சந்தோஷமா? இப்போ உனக்கு சந்தோஷமா? அவங்க கூட சேர்ந்து நீங்களும் இந்து அக்காவை வெளியே அனுப்பிச்சிட்டீங்கல்ல, ஏன்னு? என்ன சித்ரா, நீ ஏன் அப்படி சொல்ற? பேசாதீங்கண்ணே. இந்து அக்காவை வீட்டை விட்டு துரத்துறப்போ நீங்க பார்த்துட்டு சும்மா தானே இருந்தீங்க. அன்னைக்கு இந்து அக்கா எதுக்காக கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்தாங்க? என்ன காப்பாத்துறதுக்கு? அந்த உண்மை உங்களுக்கு மட்டும் தானே தெரியும். அப்போ திவாகர் சித்தப்பா இந்து அக்கா கதிர் வீட்டுக்கு தனியா போனாங்கன்னு அசிங்கமா பேசினாரு. அது மட்டும் இல்லாம இந்து அக்காவோட அப்பா கிட்ட பணம் வேணும்னா உன் பொண்ணை மட்டும் தான் அனுப்புவியா, இல்ல உன் பொண்டாட்டியும் சேர்த்து அனுப்புவியான்னு எவ்வளவு கேவலமா பேசினாங்க. அதனாலதான் இந்து அக்கா திவாகர் சித்தப்பா சட்டையை பிடிச்சாங்க. திவாகர் சித்தப்பா அசிங்கப்படுத்தும் போது நீங்க எதுவுமே சொல்லாம சும்மா தானே இருந்தீங்க. ஏன் அண்ணே? உங்களை பாக்குறதுக்கே இப்ப பயமா இருக்குன்னு. நீங்க எப்பவுமே நியாயத்து பக்கம் நிப்பீங்கன்னு நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு. ஆனா நீங்க அப்பாவும் சித்தப்பாவும் சொல்லிட்டா என்ன வேணாலும் செய்வீங்கன்னு இன்னைக்கு நீங்க காட்டிட்டீங்கன்னு. நீங்க இப்படி இருப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு. இந்து நம்ம வீட்டுல தான் இருக்கணும். அவ உன்னை காப்பாத்து தானே ரிஸ்க் எடுத்தா. அப்படிப்பட்ட ஒரு பொண்ணை நீ கைவிடுறது எந்த விதத்துல நியாயம்? ரொம்பவும் யோசிக்காத கர்ணா. நாம திரும்பவும் இந்துவை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரோம். ஆமாண்ணே, நாளைக்கு நானும் வரேன். எப்படியாவது இந்து அக்கா கிட்ட பேசி அவங்கள சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வரணும். வேற வழியே கிடையாது. ஏய் சரி, நாங்க நாளைக்கு கோயிலுக்கு போறதா போய் சொல்லிட்டு வந்துடுறோம். நீயும் கிளம்பு. நீ முன்னாடி போக்கறனா, நாங்க எல்லாரும் பின்னாடியே வந்துடுறோம். நீ இந்து கிட்ட பேசி சமாதானப்படுத்தி எப்படியாவது அவளை வீட்டுக்கு கூட்டு வந்துரு. புரியுதா? ஜெயந்தி, வா கிளம்பலாம். ரொம்ப நேரம் ஆயிப்போச்சு. இப்ப போலனா மாமா தேட ஆரம்பிச்சிருவாரு. வா போலாம். கர்ணா, நீ போகணும். சரி அண்ணி. சரி கர்ணா, சரி வா. ஏய், அறிவுல உனக்கு? யாராவது இப்படி செருப்பு காலோட உள்ள வருவாங்களா? பாரு, வீடு ஃபுல்லா அழுக்காயிருச்சு. ஒரு வீட்டுக்குள்ள எப்படி வரணுங்கிற அறிவு கூட இல்ல. போய் செருப்பு கழட்டு.
தண்ணிய சிந்தாம குடிக்க தெரியாதா? ஒழுங்கா குடி. ம், ம், இப்ப குடிச்சிடுறேன். கர்ணா, நீ என்ன கேட்க போறேன்னு எனக்கு புரியுது. ஒருவேளை நாளைக்கு நாம போய் இந்துவை சமாதானம் பண்ணி திரும்ப அவ இந்த வீட்டுக்கு வரதுக்கு ஒத்துக்கிட்டா உன் அண்ணனுங்க எப்படி ஏத்துக்குவாங்க? அதானே உன் யோசனை? நானும் அதே தான் யோசிச்சேன் கர்ணா. ஆனா இதை விட பெரிய பிரச்சனையாகி கிருபா மாமா ஸ்டேஷன்ல இருக்கிறதுக்கு காரணமா இருந்த சுகுணா அக்காவையே நீயும் இதுவும் பிளான் பண்ணி திரும்ப கூட்டு வந்தீங்களே, அதே மாதிரி நாம எல்லாரும் சேர்ந்து பிளான் பண்ணி இந்துவை இந்த வீட்டுக்கு கூட்டு வருவோம். நமக்கு இன்னைக்கு நைட் ஃபுல்லா டைம் இருக்கு. அதுக்குள்ள ஏதாவது யோசிச்சு பிளான் பண்ணுவோம். நீ உன்னை ரொம்ப போட்டு குழப்பிக்காத என்ன? சாப்பிடு. நாளைக்கு கண்டிப்பா இந்து வருவா. சரியா? நான் வரேன். நான் கூட என் மாப்பிள்ள ரொம்ப நல்லவர், அன்பா இருக்காருன்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு இவ்வளவு நடந்தும் எதுவும் தெரியாத மாதிரி அமைதியா நின்னுட்டாரே. ஐயோ, இனி என் பொண்ணு வாழ்க்கை என்ன ஆகும்னு தெரியலையே. கடவுளே. அப்பா 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 ப்ளீஸ் பா, தயவு செஞ்சு புலம்பாதீங்கப்பா. தேவையில்லாம யோசிச்சு உங்க உடம்புக்கு எடுத்துக்காதீங்கப்பா. இந்தாங்கப்பா, இந்த மாத்திரை போடுங்க. அப்பா. வேண்டாமா, இதுக்கப்புறம் நான் இதெல்லாம் சாப்பிட்டு என்ன பண்ண போறேன்? அப்பா அதான் சொல்றேன்ல, இந்த மாத்திரை போடுங்கப்பா. மாத்திரை போடாம இருக்க கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்கல்ல. இந்தாங்க மாத்திரை போடுங்க.